எதையுமே சாதிக்கணும்னு ஒரு வெறி குணம் உள்ளவங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லலாம். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 100% பொருந்தும். ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு ஒவ்வொரு செயல்லையும் ஈடுபடுறாங்களோ அந்த அளவுக்கு அதில் அவ்வளோ நன்மைகளும் இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சமாகிற ராசி, செவ்வாய் ஆட்சியாக இருக்கிற ராசி. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து சூரிய பகவான் இந்த விருச்சிக ராசியில் பயணிப்பார். ஒவ்வொரு மாதத்திற்கு ஏற்றாறு போல தான் அவங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு விதமான பயமும் ஒரு விதமான சந்தேகமும் ஒரு விதமான முரட்டுத்தனமும் காணப்படக்கூடிய ஒரு நபராக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வலம் வருவாங்க. அன்பு செலுத்துறத இவங்களை அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அன்பானவங்க. அதே மாதிரி ஒரு பகைன்னு வந்துருச்சுன்னா அவங்கள அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பகையாளியாகவும் மாறிடுவாங்க. அதாவது கோபத்தோட உச்சிக்கே சென்றுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எதையுமே அறக்குறையாக விட்டுட்டு போகிறது அவங்களுக்கு பிடிக்காது. முழுமையாக கற்று அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஒரு வேலையாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், ஒரு வீட்டில் சமைக்கிற விஷயமா இருக்கட்டும், அதில் என்னென்ன பண்ணனா என்னென்ன செய்யலாம், எதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்களா தான் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா நான் பார்த்த வரிகளுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லா இடத்துலையுமே ரொம்ப நுணுக்கமானவங்களாக தான் இருக்காங்க. சரி, இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி என்பதனால இவங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா கடல் நீரை போல் ரொம்ப அழகாகவும் ரொம்ப மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். ஏன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுடுவாங்க. எப்படி கடல் அலைகள் அடுத்தடுத்து கொஞ்சம் கொந்தளிக்குதோ அது மாதிரி தான் அமைதியாக தான் இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொந்தளிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொந்தளிப்போடு காணப்படுவாங்க. ஏன்னா மன அழுத்தமும் குழப்பமும் அதிகம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி தான். கொஞ்சம் வெறித்தனமானங்க, கடு வேகத்துடன் ஒவ்வொரு செயலையும் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு போட்டி அதிகம் இருக்காது. அப்படி போட்டிகள் இருந்தால் கூட அவங்கள வென்றுட்டு வெற்றி காணக்கூடிய நபராக வலம் வருவாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். ரொம்ப நம்பிக்கையானவங்க. ஒரு செயல்லையோ ஒரு வியாபாரத்துலேயோ தொழிலையோ இறங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக ஆணித்தனமாக அடித்து சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். ரொம்ப ஆணித்தனமாக நம்பக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு ஆளை பேசியே மயக்க முடியும்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களால் முடியும். அந்த அளவுக்கு பேசியே மயக்கக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற பிப்ரவரி மாதம் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் கொடுத்த வேலையை கணக்கச்சிதமாக செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். ராசியில் வந்து வக்ரகம் சனி இருக்கிறதுனால மன நிம்மதி கொஞ்சம் குறையிற மாதிரி தோணும். இருந்தாலும் உங்களுடைய திறமையால் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. வீண் பிரச்சனை கொஞ்சம் அப்பப்போ வந்தாலும் கூட அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. அது எல்லாமே ரொம்ப கணக்கச்சிதமாக எல்லா வேலையும் செய்து முடித்து நல்ல ஒரு வெற்றி நிறைந்த ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு
பாதிப்பு எதுவும் வராது. அதே வேளையில் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரம் ரொம்ப இருக்கிறதுனால ரொம்ப நம்பிக்கையான நபராகவும் ரொம்ப தன்னம்பிக்கை உள்ள நபராகவும் நீங்கள் வலம் வருவீங்க. அதனால் இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறதுனால நிறைய மாற்றங்கள் இந்த மாதத்துலேருந்தே வர ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு உதவிகளும் உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கும். எந்த காரியத்திலையுமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்தில் அவரே பார்ப்பதனால ரொம்ப யோகம்தான். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பணம் விரைவும் கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. மனதில் வியாபாரம் பற்றிய ஒரு கவலை அப்பப்போ வரும், இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். குடும்பத்திலையும் கொஞ்சம் நிம்மதி குறைகிற மாதிரி ஒரு சூழல் அமையும். இருந்தாலும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா அந்த பிரச்சனையை கூட டக்குன்னு சரி பண்ணிடுவீங்க. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க. இந்த டைமு இப்படி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். பிள்ளைகளுடைய நலனையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு இந்த மாதிரி சோர்வு கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அதிகமான வேலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால உடல் சோர்வு கொஞ்சம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கரெக்டான டைமில் உணவை எடுத்துக்காமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது ரொம்பவும் முக்கியம். பெண்களை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது ரொம்ப யோசித்து செயல்படுறது நல்லது. வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராமல் தடுக்க முடியும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் நிதானமாக யோசித்து எடுக்கிற முடிவு உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையுமே நீங்கள் இந்த டைம் எடுத்துக்க வேண்டாம். வழக்கத்தை விட கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமையும். பொருள் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வெளியில் எங்கேயாவது பயணம் செல்கிறதுக்கான ஒரு யோகமும் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் நிறையா இருக்கும். அதனால் ஒவ்வொரு காரியத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு யோசித்து செயல்பட்டிங்கன்னா ஒரு நன்மை நிறைந்த மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தையுமே கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட்டிங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும். எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த அளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்தாலும் கூட கொஞ்சம் யோசித்து நிதானமாக எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. பிள்ளைகளுடைய கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க. அதே மாதிரி அவங்க விளையாட்டு போக்கில் கொஞ்சம் செயல்படுவாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி அவங்கள அறிவுரை கூறி முன்னுக்கு கொண்டுட்டு வரத்துக்கு பாருங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுடைய அறிவுத்திறன் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஒரு ஊண்டுகோலாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவாங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுனீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியான சூழ்நிலை காணப்பட்டாலும் கணவன் மனைவி இடையே பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, அவசரப்பட வேண்டாம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு மற்றவங்க செயல்படுவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். அதே மாதிரி பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. வீண் அலைச்சலை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. உங்களுடைய காரியத்திலையும் சரி கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களது செயல்கள் மூலம் புகழ் பேர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்பாராமல் சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த டைமு நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். ஒரு சிலர்லாம் உல்லாசமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும். இன்னும் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையலை, நாங்கள் பிரச்சனையிலேயே தான் இருக்கோம், இனி எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா
வாரத்தில் ஒரு முறையாவது முருகப்பெருமான் ஆலயம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறைந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 9, 10, 11 ஆகிய தேதிகள்லாம் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலே ஈடுபட வேண்டாம். தேங்க்யூ.